வணக்கம் மக்களே! செல்வத்துஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நவம்பர் 1, 11, 2025 மாசத்தோட துவக்கத்தின் முதல் நாளே சாய்ச்சிட்டான். ஏன்னெல்லாம் எனக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஒரு நாள் மழையில நனைஞ்சேன். ஸோ அதுவா? இல்லை ஓவராலாக ஒரு 2-3 கிலோ ஸ்வீட் சாப்பிட்டு அதை வச்சு காட்டுன்னு காட்டுதா? இது எனக்கு சொல்ல தெரியல. வாங்கி கொடுத்தனே யூஸ் பண்ணியான்னு கேட்குறா. யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பெட்டு மேலே இதுவும் கிடக்கு, அந்த தைலம் இன்ஹேலர். ஸோ இந்தோனேஷியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் நிறையா சீரியஸாக யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவேன். அது மாதிரி நிறைய இருக்குது, வாங்குவேன் ஆசைப்பட்டு. பட்டு கிஃப்ட்டை ஓரளவுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணுன்னு பார்ப்பேன். யூஸ் பண்ண முடியாது, யாருக்காவது கொடுத்துடணுன்னு பார்ப்பேன். எனக்கு அந்த வச்சுக்கிட்டு கெட்டு போய் நம்மளும் யூஸ் பண்ணாமல் அது மற்றவங்களுக்கும் கொடுக்காம அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கிடையாது, விருப்பமும் கிடையாது. ஸோ அதனால் வாங்கினா யூஸ் பண்ணணும், இல்லாட்டி யார்கிட்டயாவது தூக்கி கொடுத்துடணும். அவங்க பார்த்துட்டா இருக்க போகிறாங்க, நம்ம இவங்களுக்கு கொடுத்தமே அதை வச்சிட்ருக்காங்களான்ட்டு. ஸோ அதை எனக்கு பிடிச்சதாக இருந்தால் வச்சுப்பேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வச்சுப்பேன். இல்லாட்டி எனக்கு யூஸ் ஆகலை, வேறு யாருக்காவது யூஸ் ஆகுதுன்ட்டு. நேற்று இத்தனைக்கும் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு வந்துட்டேன். இது கிட்டத்தட்ட 4 டேஸாக இருக்குது. ஜிம்முக்கு போனீங்களான்னு கேட்டீங்க. ஜிம்முக்கெல்லாம் போகலங்க. ஜிம்முக்கெல்லாம் போய் ஒரு 3-4 டேஸ் இருக்கும். அதெல்லாம் வீடியோஸ் அன்றைக்கே எடுத்து வச்சுக்கிறது. ஏன்னா போய் நம்மளுக்கு ஒரு விஷயம் அங்கே முடியலன்னா அட்லீஸ்ட் எதையாவது எடுத்து வந்துடலாமேன்னு எடுத்துகிட்டு வரது. எனக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு கரெக்டான ஆள் இல்லை. அதனால தான் மேக்ஸிமம் செல்ஃபி மோடில் செல்ஃபிலேயே உங்ககிட்ட வீடியோஸ் நான் பேசிடுறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த சனிக்கிழமையிலையும் இப்படி நான் படுத்ததில்லை, சாப்பிடாமல் இருந்ததில்லை. ஐ மீன் குளிக்காமல் சாப்பிட்டதில்லை. இந்த சனிக்கிழமை பெருமாள் என்னை ப்ளஸ் பண்ணிட்டார். என்ன சொல்கிறது எனக்கு நிஜமாக புரியல. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் ஃபால்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு எனக்கு தெரியாது. சுரேன் வரணும். சுரேன் வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு. அதனால் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்குன்னு ஒரு 3 வீடியோஸ் ஏதோ ஒன்று போட்டுருவேன். டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வைக்கலாம்னு பார்க்குறேன். அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் என்னன்ட்டு. வேறு என்ன அதில் இன்ஸ்டாகிராமில் வரலாங்கும்போது யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு அந்த 3 மினிட் ஒர்க் அவுட் வீடியோஸ் லைவாகவே போட்டுடலான்னு பார்க்குறேன். அவ்வளோதான். ஸோ இன்னும் எத்தனை நாள் இந்த காய்ச்சல் தொடரும்னு எனக்கு தெரியாது. டே ஃபஸ்ட்டே இப்படி சாஞ்சு போய் கிடக்குறேன். இதெல்லாம் ரொம்ப உடைக்கக்கூடாது. அவ்வளோதான். சரி, நீங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்களேன்ட்டு தான் என்ன நிலமையில் இருக்கேன் அப்படின்ட்டு காட்டிடலான்ட்டு. ஐம் குட், ஐம் வெல். நானே தான் எழுந்திரிச்சு போய் சுடு தண்ணி காய்ச்சிட்டு வந்திருக்கேன். என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியும், பட் டயர்டாக இருக்குது. நானே தான் போயிட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு வந்தேன். பட் என்ன சொல்கிறது, வெளியில் போகல, இன்னும் டயர்டாக இருக்குது. ஃபேன் ஏசி கூட போட்டுருக்கலாம். இங்கே பாருங்கள், ஏசியும் போடலை, ஃபேனும் ஓடலை. ஸோ அப்படியாவது வேர்க்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, கம் பேக் சூன். இன்றைக்கி தான் வாய் உணர்த்தியாக இல்லாமல் ஒரு நாள் 3 நாள் ஏன் இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன் இல்லையா, இன்றைக்கி ஒரு நாள் அது இஷ்டமே இல்லாமல் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்க்குறேன். கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன். இனிமேல் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சுடு தண்ணியிலே குடிங்க. எதுக்காக இந்த கஷ்டம்னு தெரியல. ஓகே, ஐ அக்செப்டட். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒருத்தவங்க வேணான்னு டிசைட் பண்ணிட்டிங்கன்னா அதே ஸ்டாண்டில் நின்றுடுங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, சொந்தக்காரங்க யாராவது இருந்தாலும் சரி, மறுபடியும் அவங்க மேலே இறக்கப்பட்டு பேசுனீங்கன்னா நம்மளே என்னான்னு சங்கதின்னு கேட்டுருவாங்க. நம்ம ஒரு நம்பிக்கையாக பேசுவோம், அதை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை 4 பேர் முன்னாடி சீனை போட்டு காட்டுறது, அதை முன்னாடி 4 பேர்கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, ரொம்ப நம்பிக்கையானவங்க கேட்டதை நான் அனுபவித்ததுனால யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல. எதுவுமே பேசாதீங்க. ஷேர் பண்ணணுன்னு உங்களுக்கு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன சொல்கிறது, நம்மளை படைச்சிருக்காரு, இன்றைக்கி இதுதான் எழுதி வச்சுருப்பாரு, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க.
ஆல்மோஸ்ட் சாமி கும்பிட்டு கூட 1 1/2 மந்த்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது. இவ்வளோ முடியாமல் இருக்கீங்களே ஜீவி, ஒர்க் வந்தால் போவீங்களா? அதெல்லாம் ஓடிடுவேன். ஓகே, பாய்.